அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து 2 முக்கியமான யூடியூப் அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து கொடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அது வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் வீடியோ வந்துட்டு டாப் 5 சர்ச் லிஸ்ட்டில் வரணும், யூடியூப் சர்ச்சில் வரணும், இல்லை டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளேயே வரணும்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி டாப் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அதுக்கடுத்தது இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுற மியூசிக், அதை பற்றின அப்டேட். ஸோ இந்த 2 அப்டேட் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வந்து டீட்டெயில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ணாங்க, ஒரு டாபிக் வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா எந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அதெல்லாம் நிறையா இருக்கோ அதெல்லாம் வந்து டாப் லிஸ்ட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த வீடியோஸில் வந்து தம்ப்நெயில் கேட்சியாக இருக்குது, தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது, கரெக்டான விஷயத்தை சொல்லுது தம்ப்நெயிலில். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கலாமா வேணாமான்னு இந்த தம்ப்நெயிலை வச்சு டிசைட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து தம்ப்நெயில்னு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த அல்காரிதம் வந்து இப்போ ரீசெண்டாக மாறி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ யூடியூபோட ரீசெண்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூவர் வந்து அந்த வீடியோ சர்ச் பண்ணும்போது கீழே சாப்டர்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த சாப்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைம் ஸ்டாம்ப்னா ஒரு டைம் டேபிள்னு சொல்லலாம். ஸோ நம்ம மேக் பண்ணுற வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது இனிஷியலாக வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம், அப்புறம் நடுவில் வந்து 2வது நிமிஷத்தில் வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்கோம், 4வது நிமிஷத்தில் இந்த விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டைம் டேபிள், டைம் ஸ்டாம்ப்னு சொல்லலாம். ஸோ அந்த சாப்டர்ஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் அந்த வீடியோஸ் வந்து டாப் லிஸ்ட்டில் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று நான் போட்ட ஒரு வீடியோ கூட இப்போ வந்து டாப் 5 லிஸ்ட்லேயே வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து என்ன செய்யுது அப்படின்னா யூடியூப்பில் பேக்கெண்டில் வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணும்போது சர்ச்சில் வந்து இந்த பேக்கெண்ட் சிஸ்டம் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து டாப்பில் வந்து காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ அதே தான். ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், இது வந்து சர்ச்சிலே வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட் யூசர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அவங்களுக்கு தேடின விஷயம் இதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டைரெக்டாக இப்படி செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக போய் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால் வந்து வியூஸும் அதிகரிக்கும், வாட்ச் டைமும் அதிகரிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த சாப்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சாப்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. எந்த வீடியோவில் சாப்டர்ஸ் ஆட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. சாப்டர்ஸ்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்டார்டிங்கில் வந்து 00:00 அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ எப்போயுமே வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து 00:00 தான் ஆரம்பிக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து 00 தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டயத்தை வந்து போட்டுட்டு அதுக்கு பற்றில ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த என்ன டாபிக் சொல்லிக்கணும் அதையும் போட்டுருங்க. ஸோ மினிமம் வந்து சாப்டர்ஸ் வந்து 3 சாப்டர்ஸ் இருக்கணும். ஸோ மினிமம் 3 வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சாப்டர்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட், அப்புறம் கன்க்ளூஷன் இப்படி வச்சிங்க அப்படின்னா ஸோ யூடியூபோட ரீசன் அல்காரிதம் படி, ரீசன் ஸ்ட்ராட்டஜி படி என்ன ஆகும்னா ஸோ நம்ம வீடியோ வந்து டாப் லிஸ்ட்டில் வரதுக்கான 99% வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ வியூஸும் அதிகரிக்கும். ஸோ அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க, டைம் வைஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து மற்ற தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம அவங்களுக்கு தேவையான டாபிக் மட்டும் அந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரும் அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ 2வது விஷயம் நான் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ யூடியூபோட 2வது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அட்ரிபியூஷன். ஸோ ஆடியோ அட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஃப்ரீ வீடியோ லைப்ரரி, ஃப்ரீ மியூசிக் லைப்ரரி இருக்குது யூடியூப்பில். ஸோ அது நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வீடியோவில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாக நான் வந்து அது காப்பிரைட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கீழே வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டோம் டிஸ்கிரிப்ஷனில். பட் இப்போ என்ன ஆப்ஷன் காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிரெடிட் வந்து அப்டேட் ஆகிடுது. ஸோ அதுதான் நீங்கள் டாப்பில் பார்க்குறீங்க. ஸோ மியூசிக் இன் திஸ் வீடியோன்னு போட்டு நான் வந்து யூடியூப் லைப்ரரியிலேருந்து எடுத்த இந்த மியூசிக் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு ஒரு 2 மியூசிக்கும் அதில் ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த மியூசிக் ஆப்ன்றதுனால சாம்பிளுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். ஸோ அதுவும் கூட இதில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட். நம்ம கிரெடிட் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல அப்டேட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து வேறு மாதிரிங்கிற ஒரு இந்த பாட்டு ரீசெண்ட் தலை பாட்டு வந்து அதில் ப்ளே பண்ணி காமிச்சேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கிரெடிட் கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம், என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிக் பண்ணுது. ஸோ இது வந்து 2 அப்டேட்டு. ஸோ 3 அப்டேட் மொத்தம் கொடுத்தாங்க. ஸோ பட் கான்டெக்ஸ்டுவல் அப்டேட்னு ஒன்று இருக்குது. பட் அது நம்மளுக்கு அவ்வளோதான் தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான 2
அப்டேட் வந்து இதுதான். ஸோ இது வந்து வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டயத்தில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி விடாதீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்துச்சா என்னங்களே சொல்லுங்கள். டவுட் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.